எல்லாம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நம் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த நலனுக்காகவும் இறக்கமுள்ள இறைவா, இத்திருப்பலி உமது திருச்சபைக்கு வியத்தகு முறையில் உணவளித்து அதை வளம் பெற செய்கின்றது. பாஸ்கா விழாவின் மகிழ்ச்சியில் அக்களிப்புறுகின்ற நாங்கள் உமக்கு இப்பலி பொருட்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை ஏற்று எங்கள் மகிழ்ச்சியை நிறைவுற செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கிய மெய்யான செம்மறி அவரே, எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்தவரும் தம் உயிர்ப்பினால் எங்களுக்கு மீண்டும் உயிர் அளித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரடிகளும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணிய இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
வாழ்க. இயேசு கிறிஸ்து வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே தவறீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். திருச்சபைக்காக ஜெபிப்போம். புதிதாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற பாப்பரசருக்காக, அப்படி பணிமாளுக்காக, இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த மறை மாவட்டத்து ஆயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையில் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரிடம் இந்த பலியிலே பங்கெடுத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும், இனி வர முடியாமல் தங்களுக்காக ஜெபிகள் என்று கேட்டவர்கள் மீதும் சிறப்பாக இந்த நாட்களிலே இந்த ஜெபன் பல இடங்களிலே ஆராதனையினூடாக, வார்த்தையினூடாக இந்த பிள்ளைகளை தொடவும், அதனூடாக அவர்கள் இறைவனை தேடவும் இது இந்த வாய்ப்புக்காக, இது அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்தும் உமது பிள்ளைகளாக நாங்கள் வாழ விரும்புகின்றோம். அதற்கு வேண்டிய அருளை நிறைவாக தந்தரிடம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயாகிய மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மதுவந்தவர்களாக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. அனைவரும் எழுந்திருந்தவர்களாக. இயேசு என்றும் உங்களை பொறுப்படுத்தி வழிநடத்த தன்னுடைய வல்லமையை ஆட்கொள்ள விரும்புகின்றார். எங்களிடம் கேட்பதெல்லாம் எங்களுடைய பங்களிப்பு ஆகிய முழுமையாக பங்களிக்க முன்வருவோம். குடும்பங்களாக, தனிப்பட்ட பிள்ளைகளாக கையளித்து இயேசுதாமை கற்றுக் கொடுத்த சபத்தின் ஊடாக கொண்டு சேர்ந்து செவிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமைகள், போராபத்துகள், தீயவனின் சூழ்ச்சிகள், உடல் வருத்தங்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்க்கையையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும்
மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் மத மக்களின் விசுவாசத்தையே கண்ணோக்கி நமக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம், கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தை நாங்களும் அருகில் இருப்பவர்களோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம். சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் சந்தேசம் வழியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சந்தேசம் வழியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சந்தேசம் வழியே எங்களுக்கு சமாதானம் தந்திடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவிடலும் இரத்தும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்தை உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ வைத்த இயேசு சொல்லிலும் தன் செயலிலும் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்திய இறைவன் இன்றைய நாளிலும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதமாக அரவணைத்து அன்பு செய்கின்ற இயேசு. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். இயேசுவின் வல்லமையை சுவைத்து பார்க்க அவரை உணவாக உட்கொள்வோம். இந்த விருந்திலே தகுதியோடு இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் மாத்திரம் பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றீர்கள். தகுதியோடு இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் மாத்திரம். ஏனையவர்களும் நீங்கள் கைகளை நெஞ்சில் வைத்து வரலாம். ஆனால் நேரம் போகின்றதுனாலே சொன்ன பிறகு உங்களுக்கு தனிப்படி ஜெபித்தலுக்கு சில வழி நேரம் காணாமல் போகலாம். அதுதான் அப்படி குறிப்பிட்டிருந்தேன். விரும்பியவர்கள் விரும்பிய விதமாக இந்த விருந்திலே பங்கெடுக்கலாம்.
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போம். அன்பு தந்தையே, இறைவா, உயிர்ப்பின் பேருண்மையால் நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு புது வாழ்வை அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த மகிழ்வில் எங்களை என்றும் பேணி காத்தருளும். நாங்கள் பெற்ற இப்பெருவாழ்வை எல்லாரோடும் பகிர்ந்து வாழ்வின் நிறைவை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பு ஆசைக்கு தலை வணங்குவோம். நெஞ்சிலே கைகளை வைத்தவர்களாக தம்முடைய மகனின் உயிர்ப்பினால் இறைவனின் பிள்ளைகளாகும் பேற்றினையும் மீட்பின் பலத்தையும் அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள் புரிவாராக. விசுவாசத்தால் திருமுழுக்கில் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் உங்களது நற்செயல் நிறைந்த வாழ்வான் அவரோடு வாழ்வீட்டை அடையும் பேறு பெறுவீர்களாக. கிறிஸ்துவின் மீட்பு பணியால் முழுமையான விடுதலையை கொடியாக பெற்ற நீங்கள் அவரது கருணையால் முடிவில்லா வாழ்விற்கு உரிமை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் சுதன் பரிசுத்த ஆவி எங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இந்த வழியிலே இறைவார்த்தையின் ஊடாக ஆண்டுடைய வல்லமையை உணர்ந்த நாங்கள் உயிர்த்த இயேசுவாக வாழ்கின்ற இறைவனை எங்கள் மத்தியிலே வரவேற்று அவரோடு சற்று பேசப் போகின்றோம்.
இந்த வழியிலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை முழுமையாக கையெழுங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ, அது பாவ நிலையாக இருக்கலாம், பலவீன நிலையாக இருக்கலாம், இன்னும் பலவித முரண்பட்ட நிலைகளாக இருக்கலாம், அந்த நிலைகளோடு நோய்களோடு இருக்கலாம், அல்லது தீமையின் தாக்கங்களாக இருக்கலாம், எந்த தடைகளாக இருக்கலாம், அவற்றோடு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, இந்த நிலையிலே உம்மிடம் வருகின்றேன். உமது ஆசீர்வாதம் வல்லமையாக என் மீதும், என்னுடைய குடும்பத்தின் மீதும், பிள்ளையுடைய படிப்பின் மீதும், குடும்ப தலைவருடைய தொழில் முயற்சிகள் மீதும், வாழ்கின்ற வீட்டின் மீதும், இன்னும் சில வழியில் நீங்கள் ஒரு முன்னதாக வாழ்ந்த வீடுகளில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் அங்கே வாழவிட்டாலும் அங்கு சில குழப்பங்கள் நடந்ததை ஒப்புக் கொடுங்கள். எதிர்கொள்ள முடியாமல் இன்னும் பலவிதமான குழப்பங்கள், தடைகள், அவற்றையும் ஒப்புக் கொடுங்கள். அதுபோல பெற்றோரையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பெற்றோருடைய காலத்தில் ஏற்பட்ட சில முயற்சிக்கான தடைகள் சொல்லிக்கல, அவர்களின் முன்னேற்றத்துக்கு ஏதாவது குழப்ப நிலை ஏற்பட்டால் அது நிச்சயம் பிள்ளைகள் என்ற முறையிலே உங்களையும் சற்று பாதித்திருக்கலாம். ஆகிய அந்த பாதிப்பின் ஊடாக தொடர்கின்ற தடைகள் நீங்கி இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது கடந்து பெறும்படியாக ஆசித்தவர்களாக இந்த வழியிலே அன்பின் தேவன கருணையிலே என்ற பாடலை பாடி வல்லமையாம் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வரவேற்போம். வல்லமையாம் ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர், உயிர்த்த இயேசு இந்த வழியில் எங்களுக்காக எங்கள் மத்தியிலே எழுந்தருளுகிறார். அவர் கேட்பதையெல்லாம் என்னிடம் வாருங்கள். இயேசு தன்னிடம் வரும்படியாக கேட்கின்றார். பிள்ளைகளை உங்களை ஒப்புக் கொடுங்கள், பெரியோரை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்களை அழைக்கின்றார். தன்னுடைய வல்லமையினால் நிரப்ப விரும்புகின்றார். தன்னுடைய அருளினால் நிரப்ப விரும்புகின்றார். நிச்சயம் வெளிப்பாடுகளையும் குணப்படுத்தலையும் எடுக்கணும் முயற்சிகளுக்கு